மக்களை வெட்டி துளசி சீரியல் செமையா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம துளசி ஒவ்வொரு சீன்லயும் செம மாஸ் காட்டிட்டே இருக்காங்க. அந்த திவ்யாவை பிடிச்சு இழுத்து ஈஸ்வரமூர்த்திய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஈஸ்வரமூர்த்திய துளசிய தன்னோட மருமகளாவே ஏத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு செம வயத்தெரிச்சல்ல இருக்காங்க மீனாட்சி. இன்னொரு பக்கம் மகேஷும் சிவராமனோட குடும்பமும் அஞ்சலி மூலமா இந்த வீட்டுல ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி எப்படியாவது ஈஸ்வரமூர்த்தியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிட்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்த லேடியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சு அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் மட்டும் இப்போ சொல்லலைன்னா போலீஸ்லேயே பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னதும் பயந்து எல்லா உண்மையும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா மீனாட்சியோட பேரை எதுவும் சொல்லல, திவ்யான்னு சொல்லிடுறாங்க. அதை தெரிஞ்சோடனே நம்ம மீனாட்சி சரி இப்பவே திவ்யாவுக்கு கால் பண்ணி பணம் கேளுங்க, இந்த இடத்துக்கும் வர சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அந்த லேடியும் திவ்யாவுக்கு கால் பண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுத்துடுங்கன்னு சொல்லவும் திவ்யா பதறி போய் ஓடி வராங்க. அப்படி அந்த லேடி திவ்யா கிட்ட ஒவ்வொரு டீட்டெயிலையும் சொல்றாங்க. நீங்க எக்ஸாம்ல ஈஸ்வரமூர்த்தியோட மருமகள்கிட்ட எப்படியாவது போய் இந்த டவுரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய பேப்பர்ல ஃப்ராடுத்தனமா சைன் வாங்க வச்சிங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்காண்டி பண்ணோம். நீங்க என்னன்னா இவ்வளோதான் ரூபாய் தரீங்க, இதுக்கு மேல கொஞ்சம் பணம் தரணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு சைட்லேருந்து நம்ம துளசியும் வீடியோவா எடுத்துடுறாங்க. அப்படியே துளசி திவ்யா கிட்ட வந்து அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம துளசி அந்த போலீஸ் கிட்ட வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் காட்டி ஈஸ்வரமூர்த்திய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. இப்பதான் ஈஸ்வரமூர்த்திக்கு எல்லா விஷயம் புரியுது. அப்ப இதுக்கு துளசி காரணம் இல்ல, இந்த திவ்யா தான் காரணம்னு நினைச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து அபிராமி அப்படியே அழுதுடுறாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க இந்த மாதிரி இருந்ததே இல்லை, உங்களை போய் இப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலே இந்த துளசி இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இன்னும் இவளை வீட்டிலே நம்ம வச்சிருக்கோம்ல, நம்மளை சொல்லணும்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டவுடனே ஈஸ்வரமூர்த்தி அபிராமி அவளை எதுவுமே சொல்லாத, எல்லாத்துக்கும் காரணம் அந்த திவ்யா தான், இவ மேலே எந்த தப்புமே இல்லை, துளசி தான் கரெக்ட் டைமில் எல்லா வீடியோ எவிடன்ஸையும் காட்டுனா, அவள் மட்டும் தனியாக இருந்து எவ்வளோ விஷயத்த சாதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம துளசியை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த வெற்றிக்கோ பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. எப்படியோ நம்ம அப்பா துளசியை ஏற்றுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சியும் என்னடா மாமா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க இப்படி பெருமையாக யாரையுமே பேசி நான் பார்த்தது இல்லையே, நம்ம பிளான் லாஸ்ட்ல நமக்கே திரும்பிட்டான், இப்படியே போனா மாமா கொஞ்ச நாள்ல துளசியா மருமகளா ஏத்து எல்லா பொறுப்பையும் அவள்கிட்டே கொடுத்துருவாங்க போல, இது சரியில்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மீனாட்சியும் அபிராமி கிட்ட வந்து நம்ம துளசிய பத்தி வத்த வச்சுட்டே இருக்காங்க. பாத்தீங்களா அத்த, மாமா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த துளசி தான், ஆனா அது புரியாம இப்படி சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அபிராமியும் ஆமா நானும் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன், எதுக்கு இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னே புரியல, எல்லாரும் அந்த துளசி சொல்றத தான் நம்புறாங்க, எல்லாத்துக்கும் காரணமும் என் பையன் வெற்றி தான், அவன் தான் அவளை தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறான் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. மீனாட்சியும் எப்படியாவது இந்த துளசியை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மீனாட்சி திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி திவ்யா இப்படி போய் துளசிட்ட மாட்டிட்டியே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்படியே நல்ல வேளை நீ என்ன மாட்டி கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு திவ்யாவும் இன்னும் உங்களால எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியதுக்கு, அந்த துளசியை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் எது எப்படியோ நான் இப்போதைக்கு இவங்கள்ட்ட எல்லாம் மாட்டலன்னு சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்.